Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டுடே ட்ரெண்டிங்கில் ஒரு பொலிட்டிக்கல் ட்ரால் தான் வந்திருக்கு. அதாவது இப்போ ரீசெண்டாக நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தாரு. எனக்கு பொறாமன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, அவர் சிஎம் ஆனதில் அதெல்லாம் எனக்கு இல்லை. ஒருவேளை கமல்ஹாசன் சிஎம் ஆயிருந்தால் பொறாம பட்டிருப்பணும் என்னவோ. விஜய் ஆனதுக்கெல்லாம் எனக்கு ஒரு இதுவும் இல்லை. 52 வயசில் இந்த சின்ன வயசில் ஒருத்தர் தனியாக நின்று ஜெயிச்சிருக்காருன்னு பெருமையாக தான் பேசியிருக்காரு. அப்போ நம்ம அதில் சொல்லியிருந்தோம், நல்லா தானே பேசியிருக்காரு, இதுக்கே ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு. நேற்று ஒரு வீடியோவில் முந்தின நாள் ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். அதில் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, நீங்கள் அவர் பேசினதை ஃபுல்லாக கேட்கல, ஃபுல்லாக கேட்டு பாருங்க, அப்போ தெரியும் ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்னு அவரோட ஃபுல் வீடியோ பார்க்கலாம்னு இருக்கும்போது டுடே ட்ரெண்டிங்கில் ரஜினி லேட்டஸ்ட் இன்டர்வியூ அபவுட் விஜய் அப்படின்னு போட்டு கமல் ப்ரெஸ் மீட் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோ வந்திருக்கு. ஸோ பார்ப்போம், இப்போ இந்த வீடியோவையும் பார்ப்போம். இதுலேயும் எனக்கு அவர் சொன்னது தப்பாக தெரியலை அப்படின்னா நான் அவரோட ஃபுல் வீடியோவை அப்புறம் போய் பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துடலாம். இதில் சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு, நான்லாம் அப்போ நான் சொன்ன டைமில் வந்திருந்தேன்னா நானே சிஎம் ஆகியிருப்பேன். அதில் ஒருத்தர் கேட்குறாரு, அப்போ ஏன் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டு நிறைய அவரே போட்டு வாரி வச்சிருக்காங்க. இல்ல அப்ப அவருக்கு இருந்த ஃபேன்ஸுக்கு அவர் வந்து வரலையே, அதுக்கு நாங்க என்ன பண்றது? சரி வாங்க, இது ஒரு ஷார்ட் 10 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு 2001 நீங்க தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றுக்கலாம் என்ற ஒரு இல்ல 100% வெற்றி பெற்றிருப்பாங்க, அது டவுட்டே கிடையாது. பட் ஆனா அந்த பஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? யாரு ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியும். ஒரு 2 நாள்ல சொல்லக்கூடியது ஜோசியமா தான் இருக்க முடியும். 6 நாள்ல சொல்லக்கூடியது அப்படித்தான் இருக்க முடியும். 15 நாள்லயும் அப்படித்தான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் உங்களை மாதிரிதான் பாக்குறேன், வேடிக்கை பாக்குறேன். என்ன கேட்டதுக்கு ஒரு இப்படி பதில் சொன்னாருன்னு தெரியல. நீங்க எல்லாரும் என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கிட்டீங்க, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு என்னை பற்றி வந்து ஒரு 2-3 விமர்சனங்கள் வந்து சோசியல் மீடியாவில், அரசியல் உலகத்தில் பரவலாம் வந்து பரவிட்டு. அதுக்கு வந்து நான் வந்து விடை கொடுக்கலன்னு சொன்னா அதே வந்து உண்மை ஆயிடும் அப்படின்னு ஆயிடும். முதல்ல செய்யுங்க. ஃபர்ஸ்ட் வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சார் போய் பார்த்தது. தைரியமா இருக்கிறாங்க, தைரியமா இருமா, நல்லா இருக்கணும்ப்பா, பேசல எவ்வளோ அழகா இருக்கு, நல்லா எவ்வளோ ஸ்மைல் பண்ற, சிரிக்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு. ஸ்டாலின் சார் போய் அவர் சூப்பர் ஸ்டார் பார்த்துருக்காரு. அப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் சிஎம் ஆனதுக்கப்புறம் இவர் போய் பிளான் போட்டு கொடுக்குறாரு. என்னன்னா டிஎம்கே ஏடிஎம்கே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நீங்கள் சிஎம் ஆகிருங்க, ரஜினி தான் பிளான் போட்டு கொடுத்துக்கிறாரு அப்படின்னு கதையை கட்டிட்டாங்க. அதுக்கு ஒரு படத்தில் இப்போ சொல்கிறார், எப்பா என்னோட 30-40 வருஷம் ஃப்ரெண்டுப்பா குளத்தூரில் தோத்துட்டாரு, ஆறுதல் சொல்ல போனால் நீங்கள் என்னப்பா இப்படி பேசுகிறீங்க, விஜய் சிஎம் ஆகக்கூடாது, மற்ற 2 கட்சியும் சேர்ந்து சிஎம் ஆகுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த ரஜினிகாந்த் சீப்பானவன் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் நான் உத்து பார்த்தது அது இல்லை. இவர் வீட்டில் எதுக்குங்க ரோஜா மேடத்தோட ஃபோட்டோ வச்சிருக்கீங்க? இப்போ குக் வித் கோமாளி பார்த்து யாரை பார்த்தாலும் ரோஜா மேடம் மாதிரியே தெரியுது. அவங்க தானே அது, எனக்கு எப்படி பார்த்தாலும் அவங்க மாதிரி தான் இருக்கு அந்த ஃபோட்டோவில். அவங்க மஞ்சுளா மாதிரி இருக்கு. இவர் ரோசாவா? ரோசா கண்ணை விட்டு பாரு, அவரோட வீட்டில் இருக்கிற ரோசா இருக்கணும், இது மஞ்சுளா மேடம்டா. ஸ்டாலினை பார்ப்பாரு, இவங்க மொத்தமாக சேர்த்து நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க எவ்வளோ இருக்கு. எங்க யாருங்க அது? எனக்கு ரோஜா குக் கோமாளி ரோஜா மேடம் மாதிரியே இருக்குங்க. என்னவோ சரியாயிடும், நல்லா இருக்கும். அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களும் என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். என்னுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. நட்ப கூட கற்ப போல என்னுவே. ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சகஜம். இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நீ அழுவாமாடா. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவரை போய் நான் பார்த்தேன். அதுக்கு வந்து நான் வந்து எங்கள் விஜய் வந்து சிஎம் ஆகக்கூடாது, போர் வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு வந்து ரஜினி அங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் அதெல்லாம் பேச முடியுமா? அது வந்து மௌன விரதம்.
அப்படி பேசுகிற ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை. எப்பவும் நினைச்சதே கிடையாது, நினைச்சு பார்க்கவே முடியாது. அவன் வந்து பேசுறது என்ன நினைச்சு கூட என்னால் பார்க்க முடியாது. அது ரத்தத்திலேயே வரல, எனக்கு தெரியாது. அது ரெண்டாவது வந்து நான் அவர் வந்து வாழ்த்து சொல்லலை, ஏர்போர்ட் போகும்போது வாழ்த்து சொல்லலை. சார் விஜய் முதல்வராக பொறுப்பேற்றிருக்காரு. இல்ல அதுதான் மீடியா ஏன் சொல்றேன்னு கேளுங்க. இப்போ அம்மா கூட அந்த வீடியோவை பார்த்துட்டு சார் விஜய் முதல்வராக பொறுப்பேற்றிருக்காரு நான் அப்படின்னு போயிட்டாரு. அம்மா கூட கேட்குறாங்க, அதான் நீ சொல்லியிருக்கலாம்ல, பேசாமல் போறீங்கன்னு. அவர் தரப்பில் அவர் சொன்னது என்னன்னா, நான் இப்போ எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஏர்போர்ட்டில் வந்து நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் நிற்பாங்க. அப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு பதில் கொடுப்போம். சரி, நம்ம ஏர்போர்ட் போனால் அவங்க அங்கே வந்து கூடுவாங்க, அங்கே பதில் கொடுப்போம்னு பார்த்தேன். அங்கே போனேன், யாரும் வரல. ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு ஐஃபோனை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டார். இவர் ரிப்போர்ட்டராக இருக்க சான்ஸ் இல்லை, யாரோ ரசிகர் போலன்னுட்டு நான் கும்பிட்டுட்டு போயிட்டேன். நீங்கள் அவர் சொன்னதை கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே வேறு எந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸும் இல்லை. நீ ப்ரெஸ்ஸாக யாரு, உனக்கு எதுக்கு நான் பதில் சொன்னேன்? யோசிச்சு பாருங்க, சூப்பர் ஸ்டார் வர்றாரு, ஒரே ஒருத்தர் ஐஃபோன் வச்சுக்கிட்டு அப்புறம் ஏன் வாழ்த்து சொல்லலை அப்படின்னா அவர் நின்று பேசுவார. குறைஞ்சது அவர் கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த நியூஸ் சேனல்ஸ் பேர் வச்ச இந்த மைக்கோட ஒரு 4 பேர் இருந்திருந்தா கூட சரி. ஒருவேளை இவரோட ஃபேன் நினைச்சாரோ தெரியல, சூப்பர் ஸ்டாரோட அவர் ரிப்போர்ட்டர்னே நினைக்கல, இவர் ஏதோ ஃபேன் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு போனதாக அவர் சொல்லுகிறார். பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது. ஆனா நீங்க டக்குன்னு பார்க்கும்போது பாத்தியா சொல்லாம போறது எவ்வளவு திமிரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஓடி வந்து விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், அனம்பாடுக்கு போய்கிட்டு இருக்கா. திடீர்னு ஒருத்தர் ஒரு மீடியா ஆள் மாதிரி தெரியல, ஒரு சின்ன ஃபோன் வச்சுக்கிட்டு விஜய் ஒரு முதலமைச்சர் இருக்காரு. சக்கன் ஷாக், அது மீடியா மாதிரியே தெரியுது எனக்கு. ஃபோன் வச்சு அப்படியே பார்த்து சிரிச்சுன்னா போய் ஒரு கேமரா அவர் ஜெயிச்ச உடனே எக்ஸ் தளத்தில் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தான் வந்து அவருக்கு வந்து பதிவிட்டார். போட்டோடா போட்டோ மாதிரி தானே இருந்தது, பெரிய மனுஷன்டா. இன்னொன்று வந்து விஜய் மேலே எனக்கு பொறாமை. லைட்டா நான் அரசியல் வந்து இல்லை, அரசியல் தான் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் எனவும் குறிப்பிட்டு ரஜினிகாந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த வசனத்தை தான் தூக்குனாங்க. காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும். இது எதுக்கு போட்டீங்க? இது இப்ப போட்டதா? இப்ப இந்த டைம்ல எல்லாம் சேர்ந்து வந்தது. இது எதுக்கு போட்டீங்க அப்படின்னு எல்லா பக்கமும் கேள்வி வருது. அப்படியா செய்து மறந்து விட்டேனடா என் செல்வம். அப்படி எடுத்துட்டானா அப்படியே விட்டுறணும், அப்படி தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. யாருக்கு சொல்றீங்க? நான் முதலையே சொல்லியிருக்கேன். நான் வந்து விஜயை வந்து நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு நல்லது இல்லை, கெட்ட பேர். விஜய் என்னை பற்றி கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்லது. அப்பா வேற, அது இந்த இவ்வளோ சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்ணுறதை விட அதை விட ஜாஸ்தி. கம்ப்ளீட்டாக சென்டர் பிஜேபி இங்கே 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை வந்து ஜெயிச்சிருக்காங்க. எனக்கு அப்பவே தெரியும் நீ கரெக்டா சுடுவேன். எனக்கு அப்பவே தெரியும் நான் சுட்டதுக்கு அப்புறம் நீ இந்த மாதிரி பேசுவேன். எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். அடே யார் அப்ரிசியேஷன், சூப்பர். போடாப்பா போய் நல்லபடியா போடுங்க நம்ம வயலுங்க. உங்க ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கட்சி ஆரம்பிச்சா நீங்க சிஎம் ஆயிருக்கலாம், கால சூழ்நிலை ஆகலன்னு ஒரு வருத்தப்படுறாங்க. எங்க உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா போச்சு, வளைச்சு வர கேள்வி கேட்டிருக்கீங்க. அவர் யாரு தெரியுமா ஒரு காலத்துல? ஐயா போங்க ஐயா, நானே தியேட்டர்ல பார்த்துருக்கேன். நான் நேராக பார்த்ததில்ல, இந்தியாவில் போய் பார்த்ததில்ல, ஸ்ரீலங்காவில் பார்த்துருக்கியா? அந்த பேருக்கு என்ன கூட்டம் கொடுக்கும். இப்போ என்ன கொஞ்சம் வயசாயிருச்சுன்னே வளைச்சு கேள்வி கேட்குறீங்கல்ல எல்லாரும். கொஞ்சம் இறங்குனா எல்லாரும் நோண்ட வேண்டியது. சரி, அவரும் வாய் விட்டாருன்னு வச்சுக்குவோம், காலம் பதில் சொல்லும் காத்திருந்து பதில் சொல்லணும்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்குவோம். ஏன் அந்த பஸ்ஸை விட்டீங்கன்னு கேட்குறதும் நக்கலாக கேட்குறதும்
ஒரே ஒருத்தர் ஃபோன் எடுத்துகிட்டு போய் நான் தான் ரிப்போர்ட்டர்னு ஏமாத்துறது என்னெல்லாம் பண்ணுறாங்க. கண்ணா அதான் வாழ்க்கை. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. 2001 நீங்க தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றிருக்கலாம் என்ற ஒரு சொல்லப்படுகிறது. அது வந்து தவறு விட்டுமோன்னு நினைக்கிறீங்களா? இல்லை 100% வெற்றி பெற்றுப்பாங்க, அதில் டவுட்டே கிடையாது. 96ல மட்டும் எங்க தலைவன் வந்துருக்கிட்டு வரலையே. அது என்னன்னா வரல, நாங்க அன்னைக்கு வரா போயிட்டோம். நீ காலம் பேசாது பதில் சொல்லுமா? சரி தேவையில்லாத பட் ஆனா அந்த பஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? வேறு கொஸ்டின். பாட்டு முடிஞ்சுப்பா. முடிஞ்சுக்கிறா. நான் இருக்க வேண்டிய இடம் நீ வந்து இழுத்துட்டு வந்துட்ட. பேச்சு ஜாஸ்தியா இருக்கு, பின்னாடி கத்தாதீங்க ப்ளீஸ். ஜோக்கா இல்ல நான் தெரியாம கேட்கிறேன். இப்ப பின்னாடி இருந்து காதுக்குள்ள வந்து கத்தி என்ன பண்ண போறீங்க? போச்சு இல்ல என்ன இப்ப ஆண்டவன் என்ன இப்ப அவர் பேசிட்டு அவர் பாட்டுல போறாரு, கொஞ்சம் பேசாம தான் இருங்களேன். கடைசியில் அவரே அஜித் சார் ஆகிட்டீங்கல்ல. ஃபேன்ஸுன்னா அவங்களுக்கு நம்மளை அப்படி இப்படி கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தோணணும். இப்போ எல்லாம் ஃபேன்ஸை பார்த்தா அப்படி அப்படி யோசிக்கிற அளவுக்கு பண்ணுறீங்களே. நம்மளே நம்ம தான் கௌசிக்கு கத்துவாங்களோ. இவர் சொல்கிறாரு கமல் சாருக்கே இந்த நிலை பண்ண நம்மளெல்லாம் ரோட்டில் பார்த்தா கௌசிக்கா அப்படின்னு கத்துவாங்களோ. சொல்ல நான் இந்தியாவுக்கு வரலப்பா, நம்மளையெல்லாம் போட்டு பிச்சை எடுத்துருவாங்க. இப்போ பாரு, இப்போ நீ எப்படி தெரியுமா அந்த ஃபீல் எப்படி தெரியுமா இருக்கும்? இப்போ இதான் மைக்கு, இப்போ நீ தான் கமல் சார் ஏர்போர்ட்டில் போய் நிற்கிற, சரியா? அப்போ பேச ஆரம்பிக்க போகிறேன். வணக்கம் சொல்லு. கௌசிக் கௌசிக்கா எப்படி இருக்கா? கௌசிக்கா கௌசிக்கா கௌசிக் கௌசிக்கா கௌசிக்கா கௌசிக் எனக்கு எத்தனை வயசு? 153. கோவத்துல உண்மையை உளறிட்டான். எனக்கு 150 வயசுடா. என்னடா அவன் பிரச்சனை? 153. ஐயா சொல்ல முடியாது. இந்த முடியல அப்படி செய்யக்கூடிய அவங்க செய்யக்கூடிய ஆட்கள். ஆனா உனக்கு இல்ல, உனக்கு செய்யக்கூடிய ஆட்களா இருந்தாலும் செய்ய விட மாட்டேன். யாருக்குன்னாலும் அப்படி செய்யக்கூடிய ஆட்கள் யாருக்கும் செய்வாங்க, உனக்கு செய்வாங்கன்னு எப்படி நீ எதிர்பார்க்கலாம்? நாசமா போச்சு. ஆமாண்ணே. சும்மாறா ஏங்க பேச வந்துட்டு நீங்க உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தா இத்தனை மைக்கு வச்சதுக்கு என்னங்க? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எங்க கிட்ட ஏதாவது பேசுங்க. நடிகர் விஜய் வந்து முதலமைச்சரா பதவியேற்று ஆட்சி நடத்திட்டு வர்றாரு. அவருடைய ஆட்சி நடப்பதில் எப்படி இருக்கு நேரடியா சந்திச்சிருக்கீங்க? இல்லைங்க, 2 நாள்ல சொல்லக்கூடியது ஜோசியமா தான் இருக்க முடியும். கரெக்ட். 6 நாள்ல சொல்லக்கூடியது அப்படித்தான் இருக்க முடியும். 2 நாள்ல சொல்லக்கூடியது ஜோசியமா தான் இருக்க முடியும். 6 நாள்ல சொல்லக்கூடியது அப்படித்தான் இருக்க முடியும். 15 நாள்லயும் அப்படிதான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாமா? புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் எடை போட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. அவர் வந்ததுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டாங்க. அதாவது புதியவர்கள் வந்து வந்திருக்காங்க, ஆனா அவங்க புதியவர்கள் கிடையாதுங்க. சுதந்திர இந்தியாவிலே அம்மா சொல்றாங்க இப்படி பேசிக்கிட்டு தெரிஞ்சிருந்தா அவங்க இன்னும் கத்த சொல்லிருப்பேன் முன்னாடி.
ஆனா இது அவரோட ஸ்டைல் இல்ல. நீங்க ஒண்ணு கேட்டா இனி 2வது கேள்வி கேட்கலாமாங்கிற அளவுக்கு சுத்தி விட்டுருவாரு. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறது நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். கேள்விக்கு பதில் தான் சொல்லணும், இன்னொரு கேள்வி கேட்கக்கூடாது. இருந்தாலும் கேள்வியே சில சமயம் பதிலா மாறும். திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு புதிய ஆட்சியை கொண்டாந்துருக்காரு. தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் பேசுற ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா அது பேர் திராவிட கட்சி தான். அப்படியா? புறங்கதா ஒரு இடமும் புரியல. நாங்க 2 பேருமே ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது, போட்டி போடுவோம். பட் பொறாமப்பட்டது கிடையாது. We are the best sportsmen you can find in தமிழ்நாடு. மச்சான் பீச்ல எல்லாரும் சண்டைய ஊட்டி விடுறதுக்கு சொல்லி பார்த்தாங்க. வைக்கணும்னா அது உனக்கு தான்டா வைக்கணும். ரொம்ப புகழணும். ஃபேக்ட் 25 பேர் அவங்க கூட போறதா சொல்லிருக்காங்க. இது யார் தலைமைன்றது எங்களுக்கு தெரியல. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த அணுகுமுறையை? உங்களை மாதிரி தான் பாக்குறேன், வேடிக்கை பாக்குறேன். சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களை மாதிரி தான் பாக்குறேன், கண்டா வச்சுதான் பாக்குறேன். இந்த கடிக்க சொல்லி பரிசு வாங்குவாங்க புக்கில் எழுதி, அது இவர் தான் போல இருக்குல்ல. ஆனா பின்னாடி இருக்கிறவர் வந்து அவரோட தீவிர ஃபேனுங்க. அவர் எப்படி நடுவுல மட்டும் நரைச்ச போய் டை அடிச்சிருக்காரோ அவரும் அப்படி அடிச்சு வச்சிருக்காரு. இவ்வளவுக்கு அவருக்கு இன்னும் வயசாகவே இல்லை, இருந்தாலும் தலைவர் அடிச்சிருக்காரு, நானும் அடிப்பேன்னு அடிச்சிருக்காரு. அது நீங்க அடிச்சிருக்கீங்க. ஆமா, நான் சுத்தி பாப்பேன் இல்ல. இது வந்த பாதை. அவரே தெரியாது. என்ன அது? முக்கிய செய்திகள். சென்னை மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் உள்ள அம்மா உணவகங்களை புதுப்பிக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். சென்னையில் 76 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். புளியந்தோப்பு காவல் மாவட்டத்தில் 20 ரவுடிகள், அடையாறு காவல் மாவட்டத்தில் 16 ரவுடிகள், டி நகரில் 18 ரவுடிகள், அண்ணா நகரில் 10 ரவுடிகள், மயிலாப்பூரில் 12 ரவுடிகள் என ஒட்டுமொத்தமாக 76 ரவுடிகள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 40 புதிய வாகனங்களை முதலமைச்சர் விஜய் இன்று தொடங்கி வைக்கிறார். ஆனா ஒரு கண்டிஷன், ஆட்டோவை நான் தான் ஓட்டுவேன். கண்டிப்பா அவரே ஓடி வருவாரு. இதை நீங்க அந்த ஸ்பீடு பண்ணி பார்க்கும்போது சிரிப்பா இருக்கு அவங்க ஓடுறது. பாவம், அவங்க அதை ஸ்லோவா பார்க்கும்போது அது சிஎம் இல்ல. இப்ப முதல் வந்து விஜய் ஓட்டி பாக்குறாரு அப்படின்னா ஓட்டிட்டு வாங்க நாங்க நிக்கிறோம். இப்ப சிஎம் ஓட்டுறாருல கூட சேர்ந்து ஓடி தாங்க, என்ன பண்றது? சிஎம் பாதுகாப்பு முக்கியமா. அதுக்கு எப்படி பின்ன கல்பரடியில் அடிமாடு இப்படி ஓடுறாங்க இல்ல, வேர்ல்டு வைடு எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். இப்ப அம்மாவுக்கு என்ன சிரிப்பு வந்துருச்சுன்னா அதை ஸ்பீடு பண்ணணும்னே அது ஒரு விதமா ஒரு கார்ட்டூன் மாதிரி ஆயிடுச்சு. அவங்க சிக்கு சிக்குன்னு ஓடுனது. இதை வந்து நேற்று ஒரு நியூஸ், இந்த ஒரு தளபதி வந்து அவர் வீட்டில் இருந்தே கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாதிரி, ஒரு சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாதிரி வீட்டில் இருந்தே அவர் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்துடுறாரு அப்படின்னு ஒரு நியூஸு. அதுக்கப்புறம் அந்த விஜய் அவரே அந்த வண்டியை ஓட்டி பார்த்தாரு அப்படிங்கிறதுலாம் ஹெட்லைன்ஸாக வருது. அதை பார்த்து ஒருத்தர் கடுப்பாய், ஆமாம் தனது சொந்த கையாலே சோறு அள்ளி சாப்பிட்ட விஜய், சொந்த கையாலே வாகனம் ஓட்டிய விஜய், என்னடா கடுப்பேற்றிருக்க, ஒழுங்கா நல்லா நியூஸ் போடுங்கடா அப்படிங்கிற. ஏங்க இதுவும் நியூஸ் தானுங்களே. சொந்த கையால் எல்லாம் ஓட்டினாருன்னா சொன்னாங்க, அந்த வாகனத்தை இவர் ஓட்டி பார்த்தாருன்னாங்க. சாப்பாடுன்றது அவரோட சொந்த விருப்பம் தானே. இதில் என்னன்னா சரிக்கு சரி ஹேட்டர்ஸும் ஒளிஞ்சுதான் இருக்காங்க. நீங்க யார் எடுத்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் ஹேட்டர்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஆனா இந்த ட்ரால் தாங்க செம ஃபன்னா இருக்கு. சூப்பர் ஸ்டாரை விட கமல் சார் கொஞ்ச நேரம் தான் வந்தாரு, எவ்வளவு என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு தெரியுமா? அதான் பிரஸ் பீப்புளை சமாளிக்கிறது இல்லை அவரோட டாஸ்க். பிரஸ் பீப்புள்கிட்ட வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி கூட வந்தவங்களை சமாளிக்கணும். ஐயோ கத்துறாங்க சார், ஆண்டவா ஆண்டவான்னு பாருங்கள. பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸும் சும்மா இல்லை சார். எப்படி அவரையும் ரஜினியும் பிரித்து பார்ப்போம். நீங்க சிஎம் ஆகியிருந்தா பொறாமப்படுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் உங்ககிட்ட எல்லாம் அவர் பேசுகிற மாதிரி தான் சார் பேசணும், இல்லாட்டி சுற்றி தூக்கி ஆணில் எங்கேயாவது மாட்டி விட்டு போயிருவீங்க பிரச்சனையில்.
இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பார்க்குற மாதிரி தான் பார்க்குறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புதியவர்கள் வந்திருக்கிறார்கள், ஆடார் அவங்க புதியவர்கள் இல்லை. நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் பொழுது எல்லாரும் புதியவர்கள் தான். எந்த அளவுக்குன்னா அவர் அந்த ஆன்சரை சொல்லி முடிக்கும் போது நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்கன்னு மறந்துடுவீங்க. ஆனால் அவர் சொன்னதை யோசிச்சு பார்த்தா உள்ளுக்கு கருத்து இருக்கு. அதை நீங்கள் வீட்டுக்கு போய் தான் யோசிக்கணும். உட்காந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜை போய் போட்டு பார்த்து நல்லா குளிச்சுட்டு ஏதாவது டீ எடுத்து உட்காந்துட்டு ஒரு 4-5 வாட்டி அதை திருப்பி கேட்கும்போது ஓ அப்படின்றதுக்குள்ள அவர் 1000 கிலோமீட்டர் பறந்து போயிடுவார். வரீங்க இப்படி இருக்கிறவங்க ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு. இல்லாட்டி நீங்கள் தலையில் மிளகா அரைச்சி விட்டுருவீங்க. நல்லா ஃபன்னாக இருக்குங்க இப்போ அரசியல் வீடியோஸ் எல்லாம். உங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Bye.